உலக அரசியல்ல எப்போதுமே பதட்டத்தை ஏற்படுத்துற ரெண்டு நாடுகள் எதுவும் தெரியுமா? அமெரிக்கா மற்றும் ஈரான். இவங்க பேர் நியூஸ்ல வந்தாலே மற்ற நாடுகளுக்கெல்லாம் டென்ஷன் தான். ஒருத்தரை மிரட்டுறது, தாக்குதல் நடத்துறதுன்னு நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஆனா ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஏன் இவங்க இவ்வளோ கோவத்தோட இருக்காங்க? ஆரம்பத்துல இருந்தே எதிரிகளா, இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது கதை இருக்கா? இதுக்கான விடை 70 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தில் இருக்கு. 1950களில் ஈரான் ஒரு வளமான நாடு. அதுக்கு காரணம் கச்சா எண்ணெய். உலகத்துல மிகவும் மதிப்புள்ள ஒரு வளம். ஆனா ஈரான்ல என்ன நிறைய இருந்தாலும் அதோட லாபம் ஈரான் மக்களுக்கு முழுசா கிடைக்கல. அந்த சமயத்துல பிரிட்டன் தான் அவங்களோட முக்காவாசி எண்ணெய் வளத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. நம்ம நாட்டு ரிசோர்ஸ் ஆனா லாபம் மட்டும் வெளிநாட்டுக்கா அப்படின்னு ஈரான் மக்கள் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்துச்சு. அந்த நேரத்துல ஈரானுக்கு ஒரு புதிய பிரைம் மினிஸ்டர் வந்தாரு. அவரோட பேரு முகமது மொசாத்தே. அவர் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாரு. நம்ம நாட்டு என்ன நம்ம நாட்டுக்கே சொந்தம்னு வெளிநாட்டு கட்டுப்பாட்டை ரத்து செஞ்சாரு. ஈரான் தன்னோட எண்ணெயை தானே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சது. இது ஈரான் மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு. ஆனா அந்த மாற்றம் பிரிட்டனுக்கு மிகப்பெரிய அடி. அதனால பிரிட்டன் அமெரிக்காவோட உதவியை கேட்டாங்க. அமெரிக்காவும் ஈரான் மேல ஒரு கண்ணு வச்சிருந்தாங்க. அதனால வெளியே எதையும் காட்டிக்காம CIA மூலமா ஒரு ரகசிய திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அது ஆபரேஷன் அஜாக்ஸ். ஈரானோட லீடரை பவர்ல இருந்து அகற்ற ஒரு மாஸ்டர் பிளான் ரெடியாச்சு. இது எதுவும் ஈரான் மக்களுக்கு தெரியாது. 1953ல அந்த ரகசிய முயற்சி வெற்றி அடைஞ்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொசாத்தே ஆட்சியில இருந்து அகற்றப்படுறாரு. அவருக்கு பதில அமெரிக்காவுக்கு ஆதரவா இருந்த ஷா ஆட்சிக்கு வர்றாரு. அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆனா ஈரான் மக்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. வெளிநாடுகள் தங்களோட அரசியல்ல தலையிட்டதை அவங்களால ஏத்துக்க முடியல. அந்த நாள்ல இருந்தே ஈரான் மக்களுக்கு அமெரிக்கா மேல ஒரு கோபம் இருந்துச்சு. அந்த கோபம் தான் பின்னாடி ஒரு மிகப்பெரிய புரட்சி காரணமாகி இந்த இரண்டு நாடுகளையும் மிகப்பெரிய எதிரிகளா மாத்துச்சு. அமெரிக்காவோட முழு சப்போர்ட்டும் மன்னர் ஷாக்கு இருந்துச்சு. ஆயுதங்கள், பண உதவி, பாதுகாப்புன்னு அமெரிக்கா அவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது ஈரானோட மாடர்ன் நாடா மாறிட்டு வர மாதிரி இருந்துச்சு. பெரிய பெரிய பில்டிங்ஸ், மேற்கத்திய கலாச்சாரம், புதிய தொழில்நுட்பம்னு ஈரான் ஒரு வளமான நாடா மாறிச்சு. எல்லாமே அபார வளர்ச்சியா தெரிஞ்சுச்சு. ஆனா இந்த வளர்ச்சி சாதாரண மக்கள் வீட்டுக்கு போய் சேரல. ஏழைகள் ஏழைகளாவே இருந்தாங்க. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, ஷாக்கு எதிராக யாராவது வாயை திறந்தா உடனே தூக்கிடுவாங்க. இதுக்காகவே சவாக்னு ஒரு கொடூரமான போலீஸ் படையை ஷா உருவாக்குனாரு. இந்த படையை உருவாக்க உதவி செஞ்சதே அமெரிக்காவோட CIA தான். சவாக்கின் வேலை ஒன்னே ஒண்ணுதான், ஷாக்கு எதிராக பேசுறவங்கள வேட்டையாடுறது. ஆயிரக்கணக்கான மக்கள் சித்திரவதை செய்யப்பட்டாங்க, காணாமலே போனாங்க. இதனால மக்கள் மனசுக்குள்ள இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா கோவமா மாற ஆரம்பிச்சது. இந்த சூழ்நிலையில தான் ஈரான்ல ஒரு மத தலைவர் மக்கள் மத்தியில பாப்புலராக ஆரம்பிச்சாரு. அவரோட பெயர் அயத்துல்லா கோமேனி. அவர் ஷாவோட ஆட்சியையும் அமெரிக்காவோட தலையீட்டையும் ஓப்பனா எதிர்த்தாரு. இந்த ஆட்சி ஈரான் மக்களுக்கு எதிரானதுன்னு தைரியமா பேசினாரு. இதனால கோபம் அடைஞ்ச ஷா அவரை நாட்டை விட்டு வெளியேற்றினாரு. ஆனா அவர் உடம்பால வெளியே இருந்தாலும் அவரோட பேச்சுக்கள் கேசட்டுகள் மூலமா ஈரான் மக்களுக்கு வந்தடைஞ்சு அது மக்கள் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய புரட்சி தீயை உருவாக்குச்சு. 1970களின் இறுதியில ஈரான் முழுக்க மக்கள் பொறுமை இழந்து வீதிக்கு வந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் தெருவுல இறங்கி இந்த மன்னராட்சி வேண்டாம், அமெரிக்காவோட தலையீடு வேண்டான்னு முழக்கமிட ஆரம்பிச்சாங்க. போராட்டம் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து மொத்த நாடும் முடங்கியது. ஷாவோட இராணுவத்தால கூட இந்த மக்கள் சுனாமியை கட்டுப்படுத்த முடியல. இறுதியா 1979 ஜனவரி மாசம் அந்த ஷாக்கிங்கான சம்பவம் நடக்குது. நிலைமை கைமீறி போனதால பல வருஷமா முழு அதிகாரத்துல இருந்த ஷா நாட்டை விட்டே தப்பிச்சு விடுறாரு. இது ஈரான் வரலாற்றுல மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. மக்கள் தங்களோட போராட்டத்துல ஒரு சர்வாதிகாரியை வீழ்த்திட்டாங்க. ஆனா இது வெறும் ஆரம்பம் தான். இதுக்கு பிறகு நடக்க போற ஒரு சம்பவம் தான் அமெரிக்கா மற்றும் ஈரான் ரிலேஷன்ஷிப்பை நிரந்தரமா அளிக்க போகுது. 1979 பிப்ரவரி மாசம் ஈரான் வரலாற்றுல ஒரு புதிய அத்தியாயம் உருவாகுது. 15 வருஷமா நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட அயத்துல்லா கோமேனி திரும்ப ஈரானுக்கு வர்றாரு. லட்சக்கணக்கான மக்கள் அவரை வரவேற்க வீதிகளில் திரள்றாங்க. இது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய சித்தாந்த மாற்றம். ஷா மன்னரோட ஆட்சி முடிவுக்கு வந்து ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசா மாறிச்சு. இந்த மாற்றம் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இடியா இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட மிகப்பெரிய நண்பனான ஷா மன்னர் இப்போ அதிகாரத்தில் இல்லை. இதுக்கிடையில புற்றுநோய் சிகிச்சைக்காக ஷா மன்னருக்கு அமெரிக்கா அடைக்கலம் கொடுக்குறாங்க. எங்க நாட்டு மக்களை சித்திரவதை செஞ்ச ஒரு குற்றவாளிக்கு அமெரிக்கா எப்படி பாதுகாப்பு தரலான்னு மக்கள் கொதிச்சு போனாங்க. அந்த கோபத்தோட வெளிப்பாடா 1979 நவம்பர் 4ஆம் தேதி ஈரான் ஒரு சம்பவத்தை செஞ்சாங்க. ஈரானிய மாணவ படை ஒன்று டெஹரான்ல இருந்த US எம்பசியை அதிரடியா முற்றுகையிட்டு உள்ள புகுந்தாங்க. அங்க இருந்த 52 அமெரிக்க அதிகாரிகளை பணைய கைதிகளை பிடிச்சி வச்சாங்க. இது ஒரு சாதாரண போராட்டம் இல்லை, உலகத்தோட சூப்பர் பவரான அமெரிக்காவுக்கே விடப்பட்ட நேரடி சவால். இந்த பணைய கைதிகள் நாடகம் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, முழுசா
444 நாட்கள் நீடிச்சது. அமெரிக்கா தங்களோட அதிகாரிகளை மீட்க ஆபரேஷன் ஈகிள் கிளா அப்படிங்கிற ரகசிய ராணுவ நடவடிக்கை எடுத்துச்சு. ஆனா அது ஒரு மோசமான விபத்துல முடிஞ்சு அமெரிக்க ராணுவ வீரர்களே உயிரிழக்கிறாங்க. உலக நாடுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய அவமானமா முடிஞ்சுச்சு. அந்த 444 நாட்களும் அமெரிக்கா தங்களோட சொந்த குடிமக்களை மீட்க முடியாம தவிச்ச தவிப்பு உலகத்தையே அதிர்ச்சி அடைய வச்சது. இறுதியா 1981 தான் அந்த அதிகாரிகள் விடுவிக்கப்படுறாங்க. ஆனா அதுக்குள்ள அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருந்த உறவு சுக்குநூறா உடஞ்சு போயிருந்தது. அமெரிக்கா ஈரான் மேல கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சு அவங்கள உலக நாடுகள்கிட்ட இருந்து தனிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது உச்சக்கட்ட கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்த நியூக்ளியர் பிரச்சனையும் ட்ரோன் தாக்குதலும் தான் இந்த பகையை இன்னும் ஆபத்தான இடத்துக்கு கொண்டு போச்சு. 1981க்கு பிறகு ஈரானோட மிக முக்கியமான ஆயில் எக்ஸ்போர்ட் வருமானத்தை அமெரிக்கா தடுத்தது. இதனால ஈரானோட பொருளாதாரம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு பணவீக்கம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இருந்த உறவு ஒரு கோல்டு வார் மாதிரி மாறுது. அமெரிக்காவோட ஒரே நோக்கம் ஈரானை பொருளாதார ரீதியா பலவீனப்படுத்துறது தான். ஆனா ஈரான் இதுக்கெல்லாம் அஞ்சல. அவங்க தங்களோட அடுத்த கட்ட ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க. அதுதான் நியூக்ளியர் திட்டம். ஈரான் தரப்புல இருந்து நாங்க மின்சாரம் தயாரிக்க தான் யுரேனியத்தை செறிவூட்டுறோம்னு சொன்னாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதை நம்ப தயாரா இல்ல. ஈரான் ரகசியமா அணு ஆயுதம் தயாரிக்குது, இது உலகத்துக்கே ஆபத்துன்னு அமெரிக்கா எச்சரித்தது. இந்த பதட்டத்தை குறைக்க 2015 ஒரு நியூக்ளியர் டீல் போட்டாங்க. ஆனா 2018 அந்த ஒப்பந்தத்துல இருந்து அமெரிக்கா திடீர்னு வெளியேறாங்க. இது எரிஞ்சிட்டு இருந்த நெருப்புல பெட்ரோல் ஊத்துற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு இடையில இந்த ரெண்டு நாடுகளும் நேரடியா மோதிக்காம சிரியா, ஈராக், ஏமன் போன்ற மற்ற நாடுகள்ல ஒரு ப்ராக்சி வார் நடத்த ஆரம்பிச்சாங்க. இந்த மோதல் 2020 ஒரு உச்சக்கட்டத்தை எட்டுது. ஈரானோட மிக முக்கிய ராணுவ தளபதியான ஜெனரல் காசிம் சுலைமானிய அமெரிக்கா ஒரு ட்ரோன் அட்டாக் மூலமா கொள்ளுது. இது ஒட்டுமொத்த ஈரானையும் கொந்தளிக்க வச்சது. பழிக்கு பழி வாங்குவோன்னு ஈரான் சபதம் எடுத்து அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துறாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான பகை வேர்ல்டு வாரா கூட மாறலான்ற பயத்தை உலக நாடுகளுக்கு மத்தியில விதைச்சது. 70 வருஷத்துக்கு முன்னாடி எண்ணெய்க்காக ஆரம்பிச்ச இந்த பகை இன்னைக்கு உலக அமைதிக்கே ஒரு பெரிய சவாலா நிக்குது. 2020க்கு அப்புறமும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பதற்றம் குறையவே இல்லை. ரெண்டு பேரும் நேரடியா மோதிக்கலைனாலும் அந்த டென்ஷன் மட்டும் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஈரான் தன்னோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிறாங்க. அமெரிக்காவும் அதை நிறுத்த சொல்லி கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சுட்டே இருந்தாங்க. இந்த கான்ஃப்ளிக்டோட பாதிப்பு மிடில் ஈஸ்ட் முழுவதும் எதிரொலிக்குது. ஒரு பக்கம் ஈரானை சப்போர்ட் பண்ற குரூப், இன்னொரு பக்கம் அமெரிக்கா மற்றும் அதோட கூட்டணி நாடுகள். இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான நிழல் யுத்தம் தொடர்ந்து நடக்குது. 1953 ஆரம்பிச்ச அந்த நம்பிக்கை துரோகம் 1979 புரட்சி, பணைய கைதிகள் கடத்தல், அணு ஆயுத பிரச்சனைன்னு காலப்போக்கில் ஒரு தீராத பிரச்சனையா மாறுச்சு. 70 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு சின்ன அரசியல் முடிவு இன்னைக்கு உலக அமைதிக்கே ஒரு பெரிய சவாலா நிக்குது. சமீப காலமா இந்த பதற்றம் ஒரு பெரிய உச்சக்கட்டத்தை எட்டிருக்கு. குறிப்பா மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் நடக்கும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் உலகையே அதிர்ச்சி அடைய வைக்குது. அமெரிக்காவும் ஈரானும் நேரடி மோதலுக்கு மிக நெருக்கமா வந்துட்டாங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடி எண்ணெய்க்காக ஆரம்பிச்ச அந்த போர் இன்னைக்கு அணு ஆயுத போரா மாறுச்சு. ஆட்சி மாறலாம், தலைவர்கள் மாறலாம், ஆனா 70 வருஷத்துக்கு முன்னாடி உருவான அந்த பகை இன்னும் மாறல. இந்த வீடியோவோட ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம், ஏன் இவங்க இவ்வளவு கோபத்தோட இருக்காங்க? இப்போ அதுக்கான விட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த பகை எப்ப முடியும்? இது ஒரு சுமூகமான தீர்வுக்கு வருமா? இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியர், இந்த வரலாற்று போர் இன்னும் முடிஞ்சிடல.